Taste the Daily. நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தை உடனடியாக வழங்கி அவர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக நெசவாளர்கள் நடப்பாண்டில் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்குமாறும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 1200க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் தொடர்ந்து என்னுடைய தலைமையிலான அம்மாவின் அரசிலும் 10 ஆண்டுகளில் சுமார் 1400 கோடி ரூபாய் மானிய தொகையாக சுமார் 2 லட்சம் நெசவாளர் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடி வந்ததை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த ஸ்டாலின் அரசோ கடந்த ஓராண்டு காலமாக நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய தள்ளுபடி மானிய தொகையை வழங்காததால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் இந்த ஆண்டு தீபாவளி திருநாளை கொண்டாட முடியாத சூழலில் இருப்பதால் நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகை மற்றும் பொங்கலுக்கு வழங்க உள்ள விலையில்லா வேட்டி சேலைகள் நெய்வதற்கான பணிகள் முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டும் என ஸ்டாலினின் திமுக அரசை கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.